வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சியில ஒரு தமிழ் பேச்சு போட்டிக்கு தாங்க போயிருந்தேன். இல்லை. நண்பர்களே, இங்கு போட்டிருக்கும் புத்தக கண்காட்சி வியாபாரத்தினிடம் அல்ல. இங்கு விற்கப்படும் ஒவ்வொரு புத்தகமும் நுண்ணறிவை ஆளக்கூடிய மனிதனை உருவாக்கும் விலை. எனவே நண்பர்களே, நேசியுங்கள். மனிதர்களை மட்டுமல்ல, புத்தகங்களையும் நேசிப்பதோடு சேர்த்து புத்தகங்களையும் சற்று வாசியுங்கள். நான் பேசி முடிச்சுட்டு எனக்கு அப்புறமா ஒரு 15 பேர்கிட்ட பேசியிருந்ததுனால நான் வெளிய ஸ்டால்ஸ்லாம் சுத்தி பார்க்க வந்துட்டேன். ஸ்டால்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே புக் ஸ்டால்குள்ள போனா நெறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருந்துச்சு. தமிழ் புக்ஸ் இருந்துச்சு, இங்கிலீஷ் ஸ்டோரீஸ், நாவல்ஸ் அண்ட் தென் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு தேவையான புக்ஸ்ன்னு சொல்லிட்டு நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ நாங்க பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்தா, அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு அண்ணா வந்து எல்லாரும் பேசி முடிச்சிட்ட பிறகு எனக்கும் உங்க எல்லாரையும் பார்க்கும்போது பேச ஆர்வமா இருக்குன்னு சொல்லிட்டு சான்ஸ் கேட்டு பேசினாரு. அவர் எந்த தலைப்புல பேசினாரு அப்படின்னா, அவர் வந்து மாதவிடாய பத்தி பேசியிருந்தாரு. லைக் வந்து அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கறதுக்காக தான் வந்து பெண்கள வந்து ஒரு ரூம்ல வந்து உட்கார வச்சாங்க. பட் வந்து அது போக போக வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிற மாரி ஆயிடுச்சு. நீங்க விமென்ஸோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க. அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்ளோ அழகா பேசியிருந்தாரு. ஒரு மென் வந்து பீரியட்ஸ பத்தி பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா லைக் இந்த சொசைட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது அப்படின்ற சந்தோஷத்த குடுத்துச்சு. அண்ட் தென் சர்டிஃபிகேட்ட வாங்கிட்டு நான் அங்க இருந்து கிளம்பிட்டேன்.